செங்குன்றம் மாதவரம் சாலையில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், விவரம் என்ன? திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு முன்பு கனமழை என்பது பரவலாக கொட்டி தீர்த்தது. வலுவிழந்த டிட்பா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாகவே கனமழை 3 நாட்கள் இடைவிடாது பெய்தது. செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் தாழ்வான குடியிருப்பு பகுதிகள், சாலைகளில் மழைநீர் தஞ்சமடைந்திருக்கிறது. ரெட்டேரி வழிந்து உபரி நீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகள் வழியாக புழல் ஏரி உபரிநீர் கால்வாயில் சென்று கலக்கிறது. செங்குன்றம் மாதவரம் சாலையில் இந்த ரெட்டேரி உபரி நீர் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் தேங்கி கிடக்கிறது. சாலையில் 2 அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகனங்கள் ஒரு வழி பாதையாக சென்று வருகின்றன. ஒரு வழி பாதையிலும் சில இடங்களில் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகனங்கள் சிக்கி அப்போது தண்ணீர் வாகனங்களுக்குள் சென்று வாகனங்கள் பழுதடைந்து வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வாகனங்கள் இந்த தண்ணீரில் சிக்கி பழுதடைவதால் அவற்றை தள்ளி கொண்டு செல்லும் ஒரு அவல நிலையும் நீடிக்கிறது. சாலையில் தேங்கி கிடக்கும் மழை நீர் முழுமையாக வெளியேற்றுவதற்கான உரிய நடவடிக்கையை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வாகன ஓட்டிகள் முன்வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.